ஓம் முருகா போற்றி! ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். என் அன்பு குழந்தையே, இந்த அப்பன் முருகன் உனக்கு குறித்துக் கொடுத்த அந்த நாள் வந்துவிட்டது. இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாக நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது. இதையெல்லாம் நான் கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ என் மீது கொண்டிருந்த பக்தி உன்னதமானது. எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த அப்பன் முருகன் உன் தகப்பனாக நினைத்து நீ வைத்திருந்த அன்பிற்குத்தான் இந்த பரிசு உனக்கு கிடைக்கப் போகின்றது. என்னை நினைத்து என்னுடைய குழந்தையின் கண்ணில் வரும் ஒரு சொட்டு கண்ணீருக்கு ஈடான ஒரு பொருள் இந்த உலகத்தில் எங்கும் உள்ளதா? கிடையவே கிடையாது. இத்தகைய பக்தியுடைய என் குழந்தை, உனக்கு இந்த அப்பன் முருகன் நான் என் அன்பை முழுமையாக தருகின்றேன். நான் உனக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுக்கப் போகின்றேன். இதற்கு மேலும் என் குழந்தையை நீ வருந்தவோ வேதனைப்படவோ எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் சரிசெய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நீ நினைத்த அத்தனை விஷயங்களும் கற்கண்டு போல இனிமையான வாழ்க்கையாக உனக்கு கிடைக்கும். இந்த காரியங்கள் எல்லாம் நலமோடு கைகூடும். உன் வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே வசந்த காலம்தான். என் குழந்தையே, என் மீது உனக்கு எல்லளவும் சந்தேகம் வந்துவிட்டால் கூட இந்த அப்பா முருகனின் வாக்கினை ஒருபொழுதும் கேட்க வேண்டாம். நான் உன் அப்பா, உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தூள் தூளாக்கி விடுவேன். நான் இருக்கும்பொழுது உனக்கு வெற்றி என்றென்றும் நிச்சயமானது. அது உனக்கே சொந்தமானது. நீ என் மீது அதிக அளவில் அன்பு கொண்டதற்கான காரணம் உனக்கு ஏற்பட்ட மன வலிகள் தான். அந்த மன வலிகளை உனக்கு தந்தவர்களுக்கு முதலில் நீ மனதார நன்றி சொல்ல வேண்டும். இந்த அப்பா இப்பொழுது உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். எதையும் எதிர்பார்த்து நீ என்னிடத்தில் வேண்டியது இல்லை. இருந்தாலும் நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒரு தகப்பனாக இந்த முருகன் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். அதாவது உண்மையான பக்திக்கு என்றென்றைக்கும் பலன் நிச்சயமாக உண்டு. நம்பிக்கையோடு என்னை உன் மனதில் வைத்து நீ வேண்டிக் கொள்கின்ற ஒவ்வொரு நொடியும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உனக்கு கைகூடி வரும் என்பதை நீ மறக்க வேண்டாம். இந்த அப்பன் முருகனிடத்தில் ஒன்று சொல்கிறேன், அதை நீ தெளிவாக புரிந்து கொள். தோல்வி என்பது அசிங்கம் கிடையாது, அது அவமானமும் கிடையாது. அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு நல்ல அனுபவம். தோல்வி வரும் என்று அஞ்சி பின் வாங்குவதுதான் அசிங்கமும் அவமானம். எதையும் எதிர்த்து நிற்க பழகிக்கொள். இந்த அப்பன் முருகன் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இதை ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொண்டு கடந்து செல்ல வேண்டும். உன்னுடைய இந்த பயணத்தில் இடையில்லாத கேள்விகள், தீர்வு கிடைக்காத பிரச்சனைகள் என்று உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதை இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது. உன்னோடு இனி அதற்கான அத்தனை விடைகளையும், அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வினையும் உன் அப்பன் முருகன் கிடைக்கச் செய்யப் போகிறேன். எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் புன்னகையோடு அதை நீ கடந்து செல்ல வேண்டும். நிச்சயமாக எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் சரியாகும். இதை சொல்வது உன் அப்பன் நான் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். யாரோ வருகின்றார்கள், சொல்கின்றார்கள் என்று எண்ணிக்கொள்ளாதே என் குழந்தையே. ஒரு மருத்துவம் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை சிலரின் நம்பிக்கையும் பிரார்த்தனைகளும் சாதித்துவிடும். எப்பொழுதும் என்னை பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. அன்றிலிருந்து எனக்கு நீ நெருக்கமாக வந்து கொண்டே இருப்பாய். நீ என்னை தேடுவது நான் உன் அருகில் வருவதற்கு. எனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யும் என் குழந்தையே. உன் அப்பன் முருகன் என்றும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை செய்தாலும் துணிவோடு செய். வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் தடுத்து நிறுத்தக்கூடிய தைரியம் எவருக்கும் கிடையாது. உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நீ நன்றாக இருப்பாய் என்று யாரோ ஒருவர் சொல்கின்ற ஒரு வாழ்த்து தான் இன்னமும் உன்னை உயிர் போல இருக்கச் செய்கிறது. அதனால் பிறருக்கு உதவி செய். அது உன்னுடைய தலைமுறையையும் சேர்த்து வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இங்கே ஆயிரம் ஆயிரம் வழிகள் இருக்கின்றது. ஆனால் கவலையின்றி வாழ்வதற்கு 3 வழிகள் தான். அது என்ன தெரியுமா? உன்னால் மாற்ற முடியாத விஷயத்தை நீண்ட காலம் முயற்சி செய்யாதே. அதை விட்டுவிடு. உன்னால் அதை எத்தனை முறை முயற்சி செய்தாலும் அது நடக்காது. 2வது, உன்னால் மாற்ற முடியாத விஷயங்களுக்கு நீ நீண்ட காலமாக சிரத்தை எடுத்து மாற்ற முயற்சிக்காதே. அதை விட்டுவிட வேண்டும். உன்னை விட்டு விலகிச் செல்லும் சிலவற்றை கட்டாயப்படுத்தி உனக்குள்ளே வைத்துக்கொண்டு எந்நாளும் சிரமத்தில் கஷ்டப்படாதே. உன்னை விட்டு விலகும் சிலதை போவது போகட்டும் என விட்டுவிட வேண்டும். 3வது, உனக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அவை நிரந்தரமானது அல்ல. இதுவும் கடந்து போகும் என்று கவலைப்படாமல் இருக்க வேண்டும். இந்த 3ஐயும் நீ சரியாக செய்து கொண்டிருப்பாயானால் மன வலிமையும் தைரியமும் உன்னை தேடி தானாகவே வந்துவிடும். நடந்தது யாராலும் மாற்ற முடியாது. நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க நிறுத்த முடியாது.
உன்னுடைய மனபலத்தை மட்டும் நீ ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது. மனபலத்தை எப்பொழுதும் நீ இழக்கின்றாயோ அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாமே உன்னை விட்டு சென்றுவிடும். உடல் பலம் இங்கு எதற்கு உதவப் போவதில்லை. உன்னுடைய மனபலம்தான் உன்னை காப்பாற்றப் போகின்றது. அதனால்தான் எப்பொழுதும் நீ தைரியமாக இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, போராட்டம் மட்டும்தான் உன் வாழ்க்கை எப்பொழுதும் இருக்கிறது என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உன்னால் எதையும் செய்ய முடியாது. இன்று மற்றவர்கள் இவர்கள் எப்படி இதை சாதித்தார்கள் என்று வியக்கும் அளவிற்கு உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லாம் எப்படி இதை சாதித்து காட்டினாய் என்பதை உன் மனபலத்தின் மூலமாகத்தான் நீ அவர்களுக்கு இதை சாதித்து காட்ட வேண்டும். எனவே இந்த அப்பன் முருகன் வாக்கினை முழுமையாக கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையில் நீ பல வெற்றிகளை அடைய வேண்டும். நீ ஓரிடத்தில் அவமானப்படுத்தப்பட்டால் அந்த இடத்திலிருந்து நிரந்தரமாக விலகி நிற்க வேண்டும். அன்பு பாசம் என்று மீண்டும் அங்கே சென்று நீ சேர்ந்து நிற்க வேண்டும் என்று விரும்பினால் உன்னுடைய அவமானங்கள் எல்லாம் நிரந்தரமானதாக மாறிவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு உன்னுடைய மௌனத்தை மட்டுமே நீ எப்பொழுதும் பரிசாக கொடுக்க வேண்டும். அதுவே அவர்களுக்கு நீ வழங்குகின்ற மிகப்பெரிய தண்டனையாக மாறும். எதை செய்வதாக இருந்தாலும் உன் அப்பன் முருகன் சொல்வதை கேள். ஏனென்றால் வெற்றியோ தோல்வியோ இந்த இரண்டையும் தாங்குகின்ற சக்தியானது உன்னுடைய இதயத்திற்கு மட்டும்தான் இருக்கின்றது. எத்தனையோ யோகாசனங்கள் வந்தாலும் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் உன்னுடைய மனதை நீ அமைதியாக்க பழக்க வேண்டும். அமைதியை விட நல்லதொரு ஆயுதம் இப்பூமியில் இல்லை. என் குழந்தையே, நீ எந்த காரியத்தை எடுத்தாலும் உன்னால் முடியும் என்று நம்பிக்கையோடு சேர்த்து செய்தால் உனக்கான வெற்றி கதவுகள் அனைத்துமே உனக்காக திறக்க திறந்துவிடும். உன் கண்ணில் படும் தவறான விஷயங்களுக்கு தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள். அப்போதுதான் தெரியும் உன்னுடைய மனபலத்தின் பலம் இன்றைய நிலையை வைத்து எப்படி இருக்கிறது என்று. நீ இன்றைய சூழ்நிலையை கொண்டு எதையுமே உன் வாழ்க்கையில் தீர்மானித்து விடாதே. நல்ல நேரம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அதே நேரத்தில் இந்த நேரம் எப்பொழுது வேண்டுமானாலும் தலைகீழாக மாறலாம். உன்னுடைய சோதனை காலத்தில் எப்பொழுதும் பொறுமையாக மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் உன் அப்பன் முருகன் நான் உன்னை தூக்கி விடும் பொழுது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. நீ காலையில் வருகின்ற சூரியனைப் போல பளிச்சென்று மிகவும் சுறுசுறுப்பாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகின்றாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் அப்பன் முருகன் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். தைப்பூசம் அதுவும் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற்றி தரப்போகின்றேன். சந்தோஷமாக இந்த காணொளியை ஒரு 5 பேருக்கு நீ அனுப்பி வை. உனக்கானது நிச்சயமாக அடுத்த 5 மணி நேரத்தில் உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் அப்பன் முருகன் நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுக்கின்றேன். ஓம் முருகா போற்றி. நன்றி. வணக்கம்.